தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீ ஆராதனைக்கு புறப்பட்டு வரும்பொழுது கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு போறியோ, ஊழியத்துக்கு போறியோ, சொன்னாங்கல்ல, கேலி பண்ணாங்கல்ல, கர்த்தவனை துண்டிச்சு போடுவார். தேவன் வீட்டை எருக்களமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. இந்த அசைவை இந்த 23ஆம் ஆண்டில் இந்த 3ஆம் மாதத்திலே இருந்து நீங்கள் பார்ப்பீர்கள். பார்ப்பீர்கள். சத்துருவின் வீடு எருக்களமாக்கப்படும். ஷபலகா சஹரகா துனிகரபு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பக்கம் நிப்பார். கர்த்தர் உன் பக்கம் அடிப்பார். சத்துருவே சொல்லுவான், ஐயோ தெரியாம சொல்லிட்டனே, நீ ஆராதிக்கிற இயேசுவை போல, நீ தொழுது கொள்ளுகிற இரட்சகராகிய தேவனை போல ஒரு இரட்சகர் இல்லை, ஒரு தெய்வம் இல்லை, இப்படி ஒரு தெய்வம் இல்லை. எல்லா நாவுகளும் இதை அறிக்கை செய்ய போகிறது. அனைவரின் முழங்கால்களும் இங்கே முடக்கப்படும். கர்த்தரை செய்ய போகிறார். தீர்க்க தரிசன ஆவியானவர் பேசுகிறார். இதை செய்து முடிப்பேன். என் பிள்ளைகளுக்காக இதை செய்து நிறைவேற்றுவேன். சபையாகிய உனக்காக இதை நிரூபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை எதிர்த்தவனும் உனக்கு முன்னாக போராடினவனும் உனக்காக எதிராய் சட்டம் எழுதினவனும் உனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவனும் உனக்கு எதிராய் நின்றவனும் உன்னை பரியாசம் பண்ணினவனும் ஏளனம் பண்ணினவனும் உன்னை தூஷணம் பேசினவனும் ஆகிய அத்தனை மனுஷனுடைய வீட்டை தெய்வம் எருக்களமாக்கி போடுவார். கர்த்தருடைய கரமதை செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்கிற ஊழியம் ஆசீர்வாதமானது. நீ சேவிக்கிற தெய்வம் சத்தியமானவர். கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்று உலகம் பிரமிக்கத்தக்க விதமாய் ஆச்சரியமான கிரியை தேவன் நடப்பித்துக் கொண்டு உன்னை விடுதலையின் சாட்சியாய் நிறுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருவையும் உன்னிடத்தில் பணிய செய்வேன். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம்